சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில பொறியியல் பட்டதாரி ஒருத்தர் திராட்சை விவசாயத்துல சாதனை படைத்து வரார். திராட்சையில என்ன சாதனை இப்ப பார்க்கலாம். இவர்தான் பொறியியல் பட்டதாரி விடுதலையரசு. தனது தந்தை வழியில் விவசாயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். விளைநிலங்கள் மனை நிலங்களாக மாறி வரும் நிலையில் 2 ஏக்கர் தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றி அதில் முதலாக பன்னீர் திராட்சையை பயிரிட்டு முப்போக விளைச்சலை எட்டியிருக்கிறார் இந்த பட்டதாரி இளைஞர். கட்டிடக்கலைக்கும் உணவுக்கும் பெயர் பெற்ற காரைக்குடியில் செம்மண், களிமண், உலர்மண் என ஊருக்கு ஏற்ப மண்வகை மாறினாலும் அதிக இடங்களில் இருப்பது செம்மண் கலந்த சரளை மண்தான். இந்த மண்தான் திராட்சைக்கு இனிப்பையும் அடர்த்தியையும் அளிப்பதாக கூறுகிறார் விடுதலையரசு. 1.5 1 2 அடி ஆழம் ட்ரென்ச் மாதிரி எடுத்து அதில் இந்த கொலைகள்லாம் போட்டு மக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கொடியை நாங்கள் நடவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் இன்னும் கொடியினுடைய வளர்ச்சிக்காண்டி இந்த காயை அப்படியே விட்டுட்டோம். இன்னும் ப்ரூனிங் பண்ணலை. சித்திரை மாதத்துலேருந்து அதை ப்ரூன் பண்ணி ஃபுல் ஈல்டு நிரந்தர என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இனி வர்ற காலத்தில் தான் எங்களுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய காய்கள் வச்ச கொடிக்காண்டி பூக்கப்பட்ட பூக்களுடைய அறுவடைகளை மட்டும் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையான உரங்களை மட்டுமே பயன்படுத்துவதால் 5 மாதங்களிலேயே திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்குகிறது. சுற்று வட்டாரங்களில் உள்ளவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு திராட்சையை வாங்குவதாகவும் கிலோ 100 ரூபாய் வரை விலை போவதாகவும் கூறுகிறார் திராட்சை விவசாயி பீட்டர். பழம் பழுக்க செங்காயம் வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன பழம் டேஸ்ட் மருந்து இல்லாதுங்க, எந்த நோயாலையும் சாப்பிடலாம். இது மருந்தே இல்லை. இப்போ எங்கள் ஏரியாவில் மருந்து அதிகமாக இருக்கும், வாயில வேகம். இது எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டா வாய் வேகாது. மருந்து கம்மியானது. ஏன்னா 6 மாசத்துக்கு அது மாதிரி வளர்த்து கொண்டு வந்தா போதுங்க. பழம் பண்ணையில நல்லா பிரசா பழுக்குது. தோட்டத்தில் இங்கே வாங்குறாங்க. வாங்கிட்டு போய்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வராங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இயற்கை உரம் நல்லா வச்சு தண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சிரும். பாய்ச்சினதுனால காரைக்குடி மாவட்டத்தில் நல்லா பழம் பிரசா இருக்குன்னு வராங்க. ஆண்டு முழுவதும் திராட்சை விளையும் பூமியாக தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் திகழ்கின்றன. இந்த மாவட்டங்களுக்கு உரித்தான பன்னீர் திராட்சை விவசாயம் பொறியியல் பட்டதாரியின் முயற்சியால் தற்போது காரைக்குடியில் கால் பதித்திருப்பதன் மூலம் அடுத்த கட்ட விவசாய புரட்சிக்கு வித்திட்டு இருக்கிறது. திராட்சை விவசாயம் என்பது காரைக்குடி பகுதியில் முதல் முறை. அனுபவம், தொழில்நுட்பம் இரண்டும் கலந்தால் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்பதற்கு திராட்சை விவசாயம் ஒரு முன்னுதாரணம். பொறியியல் பட்டதாரியான விடுதலையரசின் செயல்பாடு மற்ற பட்டதாரிகளையும் விவசாயத்தின் பக்கம் ஈர்க்கும் விதமாக உள்ளது. செட்டிநாடு உணவுக்குத்தான் மவுசு, இனி திராட்சைக்கும் தான். முத்துராமலிங்கம், நியூஸ் 18, தமிழ்நாடு.